அண்மை செய்தி. எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி சந்திரபாபு நாயுடு தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி சந்திரபாபு நாயுடு தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன் அனுமதியின்றி விசாரணை மேற்கொண்டால் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிபதி அருணா தெரிவித்திருந்த நிலையில் எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி சந்திரபாபு நாயுடு தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். முதலமைச்சராக இருந்தபோது திறன் மேம்பாட்டு திட்டத்தில் ஊழலில் ஈடுபட்டதாக சந்திரபாபு நாயுடு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தன் மீது பதிவு செய்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி சந்திரபாபு நாயுடு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், சந்திரபாபு நாயுடு தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன, நீதிபதிகள் தரப்பிலும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? சக்தி, ரொம்ப டெக்னிக்கலான ஒரு கேஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். அதாவது சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருந்த பொழுது அந்த மாநிலத்துடைய திறன் மேம்பாடு திட்டத்துல ஊழல் செஞ்சதாகவும் அரசுக்கு 371 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியதா புகார்கள் எழுந்தது. இதனை அடுத்து அவருக்கு எதிராக வழக்குகள் அப்படின்றது இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு ஒரு வழக்கா அதை எடுத்தாங்க. குறிப்பா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊழல் தடுப்பு பிரிவின் கீழே தான் இந்த வழக்குகள் அப்படின்றது பதிவு செய்யப்பட்டது. ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு காவல்துறை, இப்ப எப்படி நம்ம தமிழ்நாடுக்கு சிபிசிஐடி இருக்குதோ அதே மாதிரி சிஐடி பிரிவினர்கிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கப்பட்டது. சரி, இது பேக்ரவுண்ட், ரொம்ப சிம்பிளான பேக்ரவுண்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் இந்த கேஸ் வந்துச்சு அப்படின்னா, தனக்கு எதிரான எஃப்ஐஆரை ரத்து செய்யணும், தனக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்யணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யறாரு. இந்த மனு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அனிருத்தா போஸ் மற்றும் பீலா என் திரிவேதி ஆகியோர் கொண்ட 2 நீதிபதிகள் அமர்வுல விசாரணைக்கு வருது. அப்போ சந்திரபாபு நாயுடு சார்பில் என்ன சொல்றாங்க, இது ரொம்ப பழைய வழக்கு, அரசியல் உள்நோக்கம் கொண்டது, சரியான வழிமுறைகளை இவங்க பின்பற்றல, இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் 2 தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா ஊழல் தடுப்பு பிரிவு சட்டப்பிரிவு 17A கீழே ஒரு அரசு ஊழியரை ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே விசாரணை செய்யணும் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த அமைப்பு விசாரிக்க போறாங்களோ அந்த அமைப்புக்கு முன் அனுமதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கணும். ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனாலயே அவரை இப்படியான ஒரு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே விசாரிக்க முடியாது, அதுக்கு உரிய முன் அனுமதி வேணும் அப்படின்னு நீதிபதி அனிருத்தா போஸ் அவர் தனது தீர்ப்பா சொல்றாரு. இது சந்திரபாபு நாயுடுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இனி சம்பந்தப்பட்ட அரசான ஆந்திர அரசு இதுக்கான முன்கூட்டிய அனுமதியை முன்னாடியே வழங்கி மீண்டும் விசாரிக்க தொடங்கலாம் அப்படின்றது அனிருத்தா போஸுடைய தீர்ப்பா இருக்கு. அதே நேரத்துல இந்த தீர்ப்புக்கு அப்படியே எதிர்மறையான ஒரு தீர்ப்பாகவும் எதிர்மறையான ஒரு ஸ்டாண்டையும் எடுக்கிறாங்க இன்னொரு நீதிபதியான பீலா என் திரிவேதி. அதாவது நேர்மையற்ற அரசு ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில இந்த சட்டப்பிரிவு 17A பயன்படுத்த முடியாது. அதாவது முன் அனுமதி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காலகட்டமாகும், அது தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணைகளை தாமதப்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளையும் அது மேலும் தாமதப்படுத்திடும். சோ அதனால இந்த சட்டப்பிரிவு 17A முன்கூட்டி அனுமதி பெறறதுக்கான ஒரு நிவாரணமா பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே எஃப்ஐஆர் ஐபிசி பிரிவுகளின் கீழும், குறிப்பா 13, 14 இந்த மாதிரியான சில பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த முதல் தகவல் அறிக்கையை வழக்கின் விசாரணையா நடத்தலாம். அதுக்காக, அதாவது முன் அனுமதி இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த எஃப்ஐஆரையே ரத்து பண்ணணும் அப்படின்றது தேவையில்லாத ஒண்ணு. தொடர்ந்து அந்த எஃப்ஐஆரை சந்திரபாபு நாயுடுக்கு எதிரான அந்த முதல் தகவல் அறிக்கையை விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. சோ 2 நீதிபதிகள் தனித்தனி தீர்ப்பா வழங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய
சீஃப் ஜஸ்டிஸா இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிக்கு இப்போ மாற்றப்பட்டிருக்குது. குறிப்பா இதுல எங்க ஒரு பெரிய கேள்வி எழுதுனா, ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 17A கீழே ஒரு அரசு அதிகாரிய இல்ல அரசு ஊழியரை விசாரணை செய்யறதுக்கு முன் அனுமதி வேணுமா வேணாமா அப்படின்ற மிக முக்கியமான ஒரு அரசியல் சாசன ரீதியிலான ஒரு கேள்வி எழுந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ இதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த விஷயத்த ஒரு அரசியல் சாசன அமர்வுக்கும் இல்லாட்டி வேற எதுவும் லார்ஜர் பெஞ்சுக்கு அவரு ரெஃபர் பண்ணலாம். இப்ப இதுல வெறும் சந்திரபாபு நாயுடுவோட இந்த வழக்கு விசாரணை அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இப்ப தமிழ்நாடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் இதே மாதிரியான வழக்குகளை சந்திச்சுட்டு வராங்க. இதுக்கப்புறம் நிறைய வழக்குகள் போட போறதா சொல்லப்படுது. நாடு முழுவதும் நிறைய வழக்குகள் இப்படியான வழக்குகள் இருக்கு, நீ வரவும் போகுது. அது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு விடை காணும் வகையில இந்த வழக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வெறும் சந்திரபாபு நாயுடு அப்படின்ற ஒரு தனிநபருக்கான வழக்கா பார்க்காம ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு பெரிய பரந்துபட்ட ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த வகையில ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.